ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிக் பாஸ் லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, டபுள் எவிக்ஷன் இருக்குமா? அத பத்தின டீடைல்ஸ வீடியோஸ்ல பார்ப்போம். பிக் பாஸ் சீசன் 8 இறுதி கட்டத்தை நெருங்கிட்டுனே சொல்லலாம். கண்டஸ்டன்ட் எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் ஒவ்வொரு கேமுமே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல கிட்டத்தட்ட இறுதி டாஸ்க்லே கண்டஸ்டன்ட் எல்லாருமே இருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் கண்டிப்பா எல்லா கண்டஸ்டன்ட்க்குமே ஒரு பிக் ஃபைட்டாவே இருக்குன்னே சொல்லலாம். பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் பிக் பாஸை பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்தியிருக்குனே சொல்லலாம். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வெறித்தனமாக போயிட்டுருக்குனே சொல்லலாம். கண்டஸ்டன்ட் ப்ளே பண்ணுறதை பார்த்தா இவ்வளோ நாள் இந்த கேம் ப்ளே ஏன் நீங்கள் எல்லாம் பண்ணலை அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா கண்டஸ்டன்ட்டுமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தருமே கேம் ப்ளே பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் ஒருத்தர் சண்டை போடுறது தான் மெயின் குறியாகவே இருக்காங்க. இப்படி ட்ரம்ஸ் டாஸ்கில் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ராயனுக்கும் முத்துக்கும் தான் இடையில ப்ராப்ளம் வந்திருக்கும். ட்ரம்ஸ் டாஸ்க் முடிச்சுட்டு ராயன் முத்துவை வம்பு இழுத்திருப்பாரு. என்ன சொல்லி வம்பு இழுத்திருப்பாருன்னா, நீ தான் குரூப் ஃபார்ம் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஸ்ட்ராட்டஜியே நல்லா இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லி முத்துவை மற்ற கண்டஸ்டன்ட் முன்னாடி அசிங்கப்படுத்தியிருப்பாரு ராயன். முத்து ட்ரம்ஸ் டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 கண்டஸ்டன்ட் கிட்ட தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் உங்களை அடிக்க மாட்டேன், நீங்களே என்னை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருப்பார். அந்த 4 பேரில் விஷாலும் ஒருத்தர் இருந்திருப்பார். அப்படி முத்து வந்து விஷாலுக்கிட்ட சொன்ன விஷயத்த விஷால் வந்து ராயன்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார். அப்போ ராயன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, முத்து நல்ல கேம் ப்ளே பண்ணுறான், மற்ற கண்டஸ்டண்ட்டை ஜீரோ ஆக்கிட்டு இவன் ஹீரோ ஆகலான்னு பார்க்குறான், அதை புரிஞ்சிக்காம மற்ற கண்டஸ்டண்ட்டுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை ராயன் வெளிப்படுத்தியிருந்தார். அப்படி முத்துவுக்கும் ராயனுக்கும் எப்போலேருந்து சண்டை ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? ஃப்ரீஸ் டாஸ்கில் ராயனோட அம்மா அப்பா வந்திருப்பாங்க. அந்த டயத்தில் ராயனை பார்த்து உங்கள் அம்மா உனக்கு நிறைய, அப்போ ராயன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ராயன் என்ன நினைக்கிறாருன்னா, மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாரையுமே முத்து பக்கம் திருப்பி விட தான் பார்க்குறாரு. அப்படி திருப்பி விட்டால் தான் மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே கேமை ப்ளே பண்ணாமல் முத்து மேலே இருக்க தப்பை தான் பெருசாக பேசுவாங்க. இதை பயன்படுத்தி நம்ம கேமை நல்லா ப்ளே பண்ணி பாயிண்ட்ஸ் நிறையா வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்காரு ராயன். இதற்கு எக்ஸாம்பிளாக தான் ராயன் என்ன பண்ணியிருப்பாரு, முத்துவை விட்டுட்டு மற்ற 8 கண்டஸ்டண்ட்டுமே என்ன பேசியிருப்பார்னா, நான் உங்களை யாருமே அடிக்க மாட்டேன், நம்ம எல்லாருமே முத்துவை தான் டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக 8 கண்டஸ்டண்ட்டுமே தனித்தனியாக பேசியிருப்பார் ராயன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் தெரியாதனால தான் முத்து அமைதியாக இருந்திருப்பார். சரி ஓகேப்பா, நீ பண்ணுறதான் கரெக்டு, நான் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறேன், நீ எந்த வித ஸ்ட்ராட்டஜியுமே யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இதை கேட்டுட்டு இருந்த விஷாலும் பவித்ராவும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ராயனை போய்ட்டு கேள்வி கேட்பாங்க. நீ தானே எல்லா கண்டஸ்டண்ட்டுமே பேசியிருக்க, அதை எதுக்கு எங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்ச நீ? அப்போ நீ தானே தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி வச்சுருக்க. இப்போ உன்னோட தப்பை மறைக்க நீ எல்லாத்தையுமே முத்து மேலே எப்படி நீ போடலாம்? ஏற்கனவே முத்து மேலே மக்கள்கிட்ட நிறைய நம்பிக்கை இருக்குது. 13 வாரமாக நடந்த டாஸ்கில் எல்லாமே டாஸ்க் பீஸ்டாக இருந்தவர் முத்து மட்டும்தான். மற்ற எல்லாருமே பிக் பாஸில் ஒரு கண்டஸ்டண்டாக மட்டும்தான் இருந்திருந்தாங்க. டிடிஎஃப் ஃபினாலே டாஸ்க் வின் பண்ணுற எல்லாத்துலேயுமே அவர் ஃபுல் எஃபர்ட்டை போட்டிருக்காரு முத்து. எங்கே முத்துவை நம்ம தனியாக விட்டால் அந்த ஆள் டைட்டில் வின்னராக வந்துருவானோன்னு ஒரு பொறாமையில் தான் ராயன் என்ன பண்ணிட்டாரு, ஃபுல்லாக அவரையே கார்னர் பண்ணிட்டு இருக்காரு. மற்ற கண்டஸ்டண்ட்டுமே முத்துவுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்காரு ராயன். என்னடா இவரோட ஸ்ட்ராட்டஜி இந்த அளவுக்கு வந்து ஒரு சீப்பாக இருக்கே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட் என்னென்னா, டிக்கெட் டு ஃபினாலேயில் ஃபஸ்ட்டு இருக்கிறது முத்துவும், செகண்டாக இருக்கிறது சௌந்தர்யாவும், மூணாவதாக இருக்கிறது ராயன் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இதில் கம்பேர் பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட்டு முத்துவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சில டிஃப்ரெண்ட் தான் இருக்குன்னு பேசப்படுது. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக மஞ்சரியும் அப்படி இல்லைன்னா பவித்ரா, இவங்க 2 பேரும் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இவங்க தான் பாயிண்டில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இதை தாண்டி ஒரு சூப்பர் விஷயம் என்னென்னா, ராயன் நாமினேஷன் ப்ராசஸில் வந்தார்னா கண்டிப்பாக அவர் எவிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பேர் வெளியில் கெட்டு போய் கிடக்குனே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். டிக்கெட் டு ஃபினாலேயோட வின்னர் முத்துவா, அப்படி இல்லைன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட வின்னர் முத்துவா? பிக் பாஸ் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க ஃபிலிம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.